கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகராசி நேயர்களுக்கு சனி மற்றும் ராகு இணைந்து ஒரே திசையில் பயணிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே இனி பணமழையில் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. சப்தமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கிறார் சனி பகவான். அவர் ஏற்கனவே திருக்கணித பஞ்சாகமத்தின்படி முழுமையாக அஷ்டமத்தை விட்டு நீங்கி பாகியஸ்தானத்திற்குரிய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை தொடர்ந்து பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் அஷ்டம சனியாக இறுதி தருவாயில் வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமான ராகுவுடன் இணைந்து மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ராகு பயணிக்கக்கூடிய அதே திசையை நோக்கி சப்தமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார் வக்ரகதியில். சனி பகவான் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி திரும்பியிருப்பதும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இனி பணமழையில் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சி கிடைக்கும். நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். பொருளாதார ரீதியாக பண வரவை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. பண வரவில் இருந்த தடைகள் அனைத்தும் உடைகிறது. எனவே எதிர்பாராத வகையில் பல வகையில பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் என்றோ செய்த வேலைக்கான பலன் கூட என்ற தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை ராகு பயணிக்கக்கூடிய அதே திசையில் வக்ரகதியில் திரும்பி பயணிக்கக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாகவே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வில் பின்னோக்கி நகர்ந்து குறிப்பாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் சப்தமத்தை நோக்கி நகர்வதும் மட்டுமல்லாது கேது வலுவாக தனஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்து வலம் வருவதால் வார்த்தைகள் அதிக கவனத்தோடு இருப்பது மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம், கவலை, குழப்பம் போன்ற அனைத்துமே நீங்கி செயல்படக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக ராகுவுடன் இணைந்து வக்ரகதியில் திரும்பி அதே திசையில் சப்தமத்தை நோக்கி நகரக்கூடிய சனி பகவான் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசிக்கு சற்று சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். திருக்கணிதத்தின்படி பார்த்தால் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக விளம்பெறுகிறார். வாக்கியத்தின்படி பார்த்தாலும் ராகுவுடன் இணைந்து சப்தமத்தை நோக்கி நகர்வதால் பல சிரமங்கள் உறுதியாகவே தகர்த்தெறியக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே சனி பகவான் நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கக்கூடியவர்தான் சனி பகவான். அவர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற ஆற்றலை வெளிப்படுத்துவார். ஏனென்றால் மனித வாழ்விலே மிக முக்கியமான தருணமாக 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டக சனி போன்ற காலகட்டங்கள் பார்க்கப்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனியை விட்டு விலகக்கூடிய இறுதி தருவாயில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலம் வரக்கூடிய சனியின் அமைப்பால் நிறைந்த நன்மை உண்டு. திருக்கணிதத்தின்படி அந்த
அஷ்டம சனியினுடைய பலன் முடிந்து பாக்கிய சனியினுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே இந்த தருணத்தில் சப்தமத்தை நோக்கி ராகுவுடன் இணைந்து நகர்வதால் உறுதியாகவே நல்ல வேலை கிடைக்கவில்லை, நல்ல தொழில் அமையவில்லை, நல்ல கிளைகளை விரிவுபடுத்தவில்லை, தொழிலை மேம்படுத்த முடியவில்லை, கலைத்துறையில் வாய்ப்பு கிடைக்கவில்லை, அரசியலில் கிடைக்கவில்லை, விளையாட்டு மற்றும் பல்வேறு வகையான பணிகளில் சிறப்பான வாய்ப்பு எனக்கு சரியாகவே அமையவில்லை என்று சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இவை அனைத்திலும் உறுதியாகவே நல்ல வாய்ப்பு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வக்ரகதியில் பயணிக்கக்கூடிய சனியின் அமைப்பும் ராகுவின் அமைப்பும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல வருடங்களுக்கு பிறகு ராகுவும் சனியும் இணைந்திருப்பது ஒரு பொன்னான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியான முறையில் நுணுக்கமாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும். அது மட்டுமல்லாது குரு பகவான் செவ்வாய்க்கு நிகராக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக பார்க்கக்கூடியவர் சனி பகவான். ஏனென்றால் நவ கிரகங்களிலே இந்த 3 கிரக நிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை உண்டு. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதே போன்று ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவானின் பார்வையும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு பண வரவை உயர்த்துவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மனித வாழ்வில் அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானினுடைய பார்வை கடகராசிக்காரர்களுக்கு 2, 5, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே பல வகையில சிரமங்கள் தடைகள் விலகி நிறைந்த நன்மையை பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை 7ஆம் பார்வையால் பார்க்கிறாருங்க. சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் பார்வையை குடும்பஸ்தானத்தின் மீதும் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தின் மீதும் பதிப்பதால் இல்லத்தில் திருமணம், காதல் திருமணம், நீங்கள் எதிர்பார்க்கிறபடி பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் போன்ற அனைத்துமே உறுதியாகவே வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அஷ்டமத்தில் இருந்தாலும் இந்த தருணத்தில் நிறைவாகவே பின்னோக்கி வக்ரகதியில் நகரக்கூடிய சனியின் அமைப்பால் கிடைக்க போகிறது. பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுங்க. பொருளாதார ரீதியாக பணத்தை கொடுத்து ஏமாந்த சூழலில் அவற்றில் இருந்து மீண்டு வரக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. இதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்தாலும் நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வலுவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது 10ஆம் பார்வையாக கர்மஸ்தான பார்வையாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்றத்தில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான வழக்குகள், உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடனும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மனக்கசப்பு, சங்கடம், உறவுகளில் ஏற்பட்ட பிரிவு போன்ற அனைத்திலும் நல்ல மாறுதல் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சங்கடம் நீங்கி உறவு வலுப்படக்கூடிய வகையில் ஒற்றுமை நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக சனி பகவான் உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பல்வேறு வகையில சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் தோல்வியையும் தடையையும் சந்தித்து வந்த சூழலில் அவை விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்களும் விலகுவதால் நிறைந்த தனலாபத்தை பெற முடியும். மேலும் 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. சகாயஸ்தான பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் இனி பண மலையில் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்துமே விலகுவதோடு மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். தொழில்துறை ரீதியாக உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக
பெரிய அளவிலான பண வரவையும் லாபத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு கடகராசிக்காரர்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனிக்கிழமையில் மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு அன்னதான உதவியாவது செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான மாற்றமும் இனி பணமழையில் என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைவான வளர்ச்சியும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.